அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய பயணம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முஃப்ரதாத் முரக்கபாத் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முஃப்ரதாத் அப்படிங்கிறது தனி எழுத்துக்கள், அதாவது ஒவ்வொரு எழுத்தாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அலிஃப் பா தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம அதை பற்றி படித்தோம் இல்லையா. ஸோ அதுதான் ஒற்றை எழுத்துக்கள். முஃப்ரதாத் அப்படின்னா ஒற்றை எழுத்துக்களை தான் முஃப்ரதாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முரக்கபாத் அப்படின்ற இரட்டை எழுத்துக்கள், அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்து வந்துச்சுனாக்கா அதுக்கு முரக்கபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். முரக்கபாத் இரட்டை எழுத்துக்கள். இந்த இரட்டை எழுத்துக்கள் என்றால் என்ன, அதோடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அலிஃப் அலிஃப், ப ப, த த, ஃப ஃப, ஜீம் ஜீம், ஹ ஹ, خ خ، دال دال، ذال ذال، ر ر، ز ز، سين سين، شين شين، صاد صاد، ضاد ضاد، طا طا، ضا ضا، عين عين، غين غين، ف ف، قاف قاف، لام لام، ميم ميم، نون نون، واو واو، ه ه، ஹம்சா ஹம்சா، யா யா. ஸோ இப்போ முரக்கபாத்துடைய எழுத்துக்களையும் அதோடைய வடிவங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி முஃப்ரதாத்துடைய எழுத்துக்களை பற்றி இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் இருக்குது. ஸோ நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த முஃப்ரதாத்துடைய எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கவனமாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களால் சீக்கிரமாகவே குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதனுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்ஹம்துலில்லாஹ். கற்ற தீனின்படி கடைசி மூச்சு வரை அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.